அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஜியாரத்துல் குபூர், கபர்களை ஜியாரத் செய்வது சம்பந்தமாக அது எவ்வாறு செய்ய வேண்டும் என்பது பற்றிய கேள்வியை ஒரு சகோதரர் கேட்டிருந்தார்கள். இந்த கேள்விக்கான பதிலை இதில் பதிவிடுகிறோம். ஷேக் அப்துல்லாஹ் இப்னு பாஸ் ரஹ்மத்துல்லா அவர்களிடத்தில் ஆதாபு ஜியாரத்துல் குபூர், கபர்களை ஜியாரத் செய்வது சம்பந்தமான ஒழுக்கங்கள் என்ன, இஸ்லாத்தில் என்ன ஒழுக்கங்கள் இருக்கிறது என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு அவர்கள் அளித்திருக்கக்கூடிய பதிலிலிருந்து நாம் ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு நாம் நினைவுபடுத்துகிறோம். ஜியாரத்துல் குபூரி சுன்னத்துன் முஅக்கதத்துன் மின் ஃபஅலின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய செயலில் இருந்து கபர்களை ஜியாரத்து செய்தல் என்பது சுன்னத் முஅக்கதா, உறுதிப்படுத்தப்பட்ட நபி வழியாகும். எதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜியாரத்துல் குபூரை ஆகுமாக்கியிருந்தார்கள் என்று சொன்னால், லிமா ஃபீஹா மினத் தத்கீரில் பில் மௌத்தி, மரணத்தை கொண்டும் வ தத்கீர் பில் ஆஹிரா, மறுமை நாளை கொண்டும் நினைவுபடுத்தக்கூடிய ஒன்று அதில் இருப்பதினால் நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா அது சுன்னத்து முஅக்கதாவாக ஆகும். இங்கே விளங்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொது கபர் ஸ்தான்களைத்தான், சஹாபாக்கள் அடக்கப்பட்டிருந்த பொது கபர்ஸ்தான்களுக்கு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜியாரத் செய்ய சென்றிருக்கிறார். கட்டப்பட்டு அலங்காரம் செய்யப்பட்ட அதுபோன்ற கபர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடைத்து தரைமட்டமாக ஆக்க சொல்லியிருக்கிறார்களே தவிர அவைகளை போய் ஜியாரத் செய்கிறதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி கொடுக்கல. அலங்காரம் செய்யப்பட்டு இருக்கக்கூடிய கபர்களை பத்தி, சால்வை இதெல்லாம் போடப்பட்டு சந்தனம் பூசப்பட்டு அதை ஒரு வணக்கஸ்தலமாக ஆக்கப்பட்டு இருக்கக்கூடிய கபர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜியாரத் செய்யலை. பொது கபர்ஸ்தான்கள் அதில் வருவதே ஜியாரத்துல் குபூர், கபர்கள் என்றுதான் என்ன செய்கிறது வருகிறது. அந்த கபர்கள் எப்படி இருந்தது என்று சொன்னால் மறுமையை நினைவுபடுத்தக்கூடியதாகவும் மரணத்தை நமக்கு நினைவுபடுத்தக்கூடியதாகவும் இருந்துச்சு. அந்த மாதிரியான கபர்களுக்கு போங்கன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அது பொது மையவாடிகளை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் என்ன செய்யணும், இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். வசுன்னத்து ஐயசூரஹல் முஃமின், இதில் சுன்னா என்ன அப்படின்னா, ஒரு முஃமின் கபர்களை ஜியாரத் செய்ய வேண்டும் பி குஷூஇன் வ ரக்பத்தின் ஃபில் ஆஹிரா, மறுமையின் பக்கம் ஒரு பயத்தோடும் அதன் பக்கம் ஒரு ஆர்வம் ஏற்பட வேண்டும் என்ற நோக்கத்திற்காக கபர்களை ஜியாரத் செய்ய வேண்டும். வகஸ்தன் லில் இஅ்திபார் வ திக்ர், அதில் இருக்கக்கூடிய படிப்பினைகளை நாடியவர்களாக, வரஹ்மத்துல் அம்வாத் வ துஆ இலஹும், அந்த இறந்துவிட்ட மௌத்தாக்களுக்கு துஆ செய்தவர்களாக, அவர்கள் மீது இரக்கம் கொண்டு அவர்களுக்கு துஆ செய்யக்கூடிய நிலைமையில் ஒரு கபரை ஜியாரத் செய்வது. மறுமையினுடைய ஞாபகம், மறுமையினுடைய பயம், படிப்பினை பெறுதல், அங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய மௌத்தாக்களுக்கு துஆ செய்தல், இவைகளை அடிப்படையாக கொண்டு கபர்களை ஜியாரத் செய்தல் என்பது சுன்னாவாகும். லிகௌலி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க, ஜூருல் குபூர, கபர்களை ஜியாரத் செய்யுங்க, ஃப இன்னஹா துதக்கிருக்குமுல் ஆஹிரா, அது உங்களுக்கு மறுமையை நினைவுபடுத்தும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. ஹர்ரஜஹுல் முஸ்லிம் ஃபி ஸஹீஹி, இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தங்களுடைய முஸ்லிமிலே பதிவு செய்திருக்கிறார்கள். இதே ஜூருல் குபூர ஃப இன்னஹா துதக்கிருக்குமுல் ஆஹிரா என்னென்ன செஞ்சுருக்காங்க, பதிவு செய்திருக்கிறார்கள். சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போ இதில் என்ன அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய அதாவது கபர்கள், அவுலியாக்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய கபர்கள் என்பதாக அலங்கரிக்கப்பட்டு இருக்கக்கூடிய கபர்களை போய் ஜியாரத் அந்த மாதிரியான இதுக்கு போனோன்னா நமக்கு மறுமையின் சிந்தனையெல்லாம் வராது. அங்கே போகக்கூடிய நோக்கம் அங்கே இருக்கக்கூடியவரிடத்தில் கேட்பதற்காக வேண்டி செல்லுதல் என்பது நபியுடைய சுன்னா அல்ல, அதுக்கு முரணானது என்பதை இங்கே விளங்கிக் கொள்ள வேண்டும். அங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடியவர்களுக்கு நாம் ஜியாரத் செய்வது, அவங்களுக்கு துஆ செய்வதற்காக வேண்டி போக வேண்டும் என்பதுதான் நபியுடைய சுன்னா. சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்போ ஜியாரத் செஞ்சுருக்காங்க, வக்கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸூருஹா பைன வக்தியும் வ ஆஹிரும் ஃபில் லைல் ஒன் நஹார் இஸூருஹா, ஒரு குறிப்பிட்ட நேரம்லாம் கிடையாது. இரவுடைய கடைசி பகுதியில் போயிருக்கிறாங்க, பகலில் போயிருக்கிறாங்க. யுசல்லிம் அலைஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், அங்கே போயிட்டு என்ன செய்வாங்க, அங்கே இருக்க கபரில் இருக்கக்கூடியவர்களுக்கு சலாம் சொல்லுவாங்க, வயதுஉலஹும், அவர்களுக்காக துஆ செய்வாங்க.
வயக்கூல் எப்படி சொல்லுவாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் தார கௌமில் முஃமினீன், முஃமின் வீடுடையவர்களே உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாகட்டும். வ இன்னா இன்ஷா அல்லாஹ் பிக்கும் லலாஹிகுன், இன்னா இன்ஷா அல்லாஹ் பிக்கும் லாஹிகுன், விரைவில் அல்லாஹ் நாடினால் விரைவில் உங்களை நாங்களும் அடையவிருக்கிறோம். இரஹமல்லாஹு முஸ்தக்திமீன மின்னா வல் முஸ்தஅഖിரீன், நம்மில் மரணத்தில் முந்தியவர்களுக்கும் பின்னால் வரக்கூடியவர்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ரஹ்மத் செய்வானாக. நஸ்அலுல்லாஹு லனா வலக்குமுல் ஆஃபியா, எங்களுக்கும் உங்களுக்கும் அல்லாஹ்விடத்திலே ஆஃபியாவை மன்னிப்பை கேட்கிறோம். யக்ஃபிருல்லாஹு லனா வலக்கும், அல்லாஹ் எங்களையும் உங்களையும் மன்னிப்பானாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சுருக்கிறாங்க, அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள். ஹாதா மின் ஃபஅலிஹி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னா இப்படித்தான் இருந்திருக்கிறது. ஃபல் முஃமினூன், ஒரு முஃமின் எப்படி இருப்பார், யசுன்னு லஹு, அவருக்கு சுன்னத்தாக யஸூரஹா, அந்த கபர்களை ஜியாரத் செய்வது, லிஃபஅலின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த செயலின் அடிப்படையில் அது சுன்னத்தாகும். ஒல் மக்சூத் மின ஜியாரா, கபர்களை ஜியாரத் செய்வதனுடைய நோக்கம் என்னன்னா, அத்வாஉ லஹும், அத்வாஉ லில் மய்யிதீன் பில் மக்ஃபிரத்தி வ ரஹ்மா, மரணித்து விட்டவர்களுக்கு, அடக்கம் செய்யப்பட்டவர்களுக்கு, அங்கே இருக்கக்கூடியவர்களுக்காக துஆ செய்வதும், அவர்களுடைய பாவ மன்னிப்பிற்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வதற்காக வேண்டி செல்வதுதான் நோக்கம். ஒதிக்குருள் ஆஹிரா, மர்மையை பற்றி நினைவு, நம்மளும் மௌத்தா போவோம், நமக்கும் மரணம் இருக்கிறது என்கிற அந்த விஷயங்களை நினைவுக்கு கொண்டு வருவதற்காகத்தான் செல்வதுதான் நோக்கம். ஒதிக்குருள் ஆஹிரா ஒதிக்குருள் மௌத் தாஹுபுல் இதாலிக் ஹதல் மக்சூத். அப்போ இதுக்காக வேண்டி தான் நாம் போக வேண்டுமே தவிர, அதுதான் நோக்கமே தவிர என்ன செய்யக்கூடாது, வேறு எதுக்காண்டி போகக்கூடாது. ஒமின் ஆதாபிஹா, அந்த ஜியாரத்துல் குபூரினுடைய ஒழுக்கங்களில் இருந்து உள்ளதாகும். அன்னஹு லா யுசல்லி இந்தல் குபூர், கபர்களுக்கு அடக்கம் செய்யப்பட்டிருக்க அடக்க ஸ்தலங்களில் தொழக்கூடாது. வலா இஜ்லிஸ் இந்தஹா, அங்கே உட்கார்ந்தக்கூடாது. லித்வா இவல் கிராஆ, அங்கே உட்காந்துக்கிட்டு குர்ஆன் ஓதுறது, துஆ செய்கிறது, இதெல்லாம் என்ன செய்ய இருக்கக்கூடாது. இன்னமா யுசல்லிமு பி குஷூஇ வ ரக்பத்தி ஃபில் ஆஹிரா, இருக்கக்கூடியவர்கள் சலாம் சொல்லணும், மறுமையின் பக்கம் நமக்கு அந்த சிந்தனை ஏற்பட வேண்டும். வ ஹௌஃபு மின் அதாபில்லாஹ், அல்லாஹ்வினுடைய வேதனை நினைத்து பயம் வரணும். வ கஸ்து இலாஜு, இதனுடைய நோக்கம் என்னன்னா, கல்பு ஹத்தா லா யமூத், நம்முடைய உள்ளம் மரணித்து விடக்கூடாது என்பதற்கு உயிர்ப்பிப்பதற்காக வேண்டித்தான் இதனுடைய இந்த கபூர் ஜியாரத்துல் கபூருடைய நோக்கம். ஏனென்றால் அன்னஹு இதா துதக்கிரல் மௌத் வல் குபூர சார ஹாதா அத்தஆ லிஸ்திஅதாத் லில் ஆஹிரா, அங்கே போயிட்டு நமக்கு மௌத் இருக்குது, அங்கே இருக்கக்கூடிய கபருடைய நிலைமைகள்லாம் பார்த்துட்டா உள்ளத்துக்கு என்ன செய்யும் அப்படின்னா, மறுமைக்கு நாம் தயாராகணும் அப்படிங்கிற அந்த சிந்தனை வரும். இதற்காக வேண்டிதான் வயது குருள் மௌத்த வயது குருள் ஆஹிரா வயது குரு ஜமஅன் நாஸ் யௌமல் கியாமா, மரணத்தை பற்றி யோசிக்கும், மறுமையை பற்றி யோசிக்கும், மக்கள் எல்லாம் ஒன்று கூட்டப்படக்கூடிய கியாமத்து நாளை பற்றி யோசிக்கும். எலீனு கல்பு, உள்ளங்கள் அங்கே என்ன செய்யும்னா இழகும். ஃபஸியாரத்துல் குபூர் தலீலுல் குபூல் அல் குலூப, நிச்சயமாக கபர்களை ஜியாரத் செய்தல் உள்ளங்களை இலகுவாக ஆக்கும். துதக்கிருஹா பில் ஆஹிரா பில் மௌத், மறுமையை கொண்டும் மரணத்தை கொண்டும் உள்ளத்தை கொண்டு நினைவுபடுத்துவதன் மூலம் உள்ளம் என்ன செய்யும், இலகுவடையும். அதே போன்று என்ன அப்படின்னா, அஸ்ஸலாத் இந்தஹா பிதா, அங்கே போய் தொழுகிறது பிதாத். ஒன் வசாஇல் ஷிர்க், அது ஷிர்க்கின் பக்கம் நம்ம சேர்த்து வைக்கக்கூடிய செயலாகும். வல் கிராஅத் இந்தஹா பிதா, அங்கே கபூரில் போய்கிட்டு யாசின் ஓதுறது, அது ஓதுறது, இது ஓதுறது, இதெல்லாம் வந்து பிதாத். ஒரு ஜுலூஸ் இந்தஹா லி துஆ பிதா, அங்கே இருக்கக்கூடியவர்களிடம் துஆ செய்வதற்காக வேண்டிய உட்காருதல் பிதா. அம்மா தவாஃபு பிஹா, கபர்களை போய் தவாஃப் செய்தல் என்பது ஃபஷிருக்கும் பில்லாஹ், அது அல்லாஹ்வுக்கு இணை வைத்தலாகும். இதா தாஃப யதகர்ரபு இலா அஸ்ஹாபில் குபூரி, கபரில் அடக்கம் செய்யப்பட்டவர்களுடைய நெருக்கத்தை அடைந்து கொள்வதற்காக வேண்டி ஒரு மனிதன் தவாஃப் செய்தால், கபரை தவாஃப் செஞ்சால், ஃபஹாதா ஷிர்கு அக்பர், இது பெரிய ஷிர்காகும். கதுஆஇஹா வல் இஸ்திகாஸத்தி பி அஹ்லிஹா வன் நذر லஹும் வ ذبح லஹும், ஹாதா ஷிர்குன் அக்பர். அங்கே இருக்கக்கூடிய இடத்திலே துஆ செய்வதும், அவர்கள் இங்கே இருக்கக்கூடிய இடத்திலே உதவி தேடுவதும், அவர்களுக்காக நேர்ச்சி செய்வதும், அவர்களுக்காக அறுத்து பலியிடுவதும், ஹாதா ஷிர்குன் அக்பர், இது பெரிய ஷிர்காகும். கமா யஃஅல் இந்த பாதுல் குபூர், இன்றைக்கும் ஒரு சிலர் அது மாதிரி செய்கிறது மாதிரி, அது மாதிரி யகூல் அவங்க சொல்லுவாங்க, யா சய்யிதி உன்சுர்னி அவ் இஷ்வி மரதி, உட்காந்துக்கிட்ட கபரில் இருக்கக்கூடிய இடத்துல, தலைவரே எனக்கு உதவி செய்யுங்க, என்னுடைய நோயை நீக்குங்க,
நான் உங்களுடைய பாதுகாப்பில் இருக்கிறேன், ஸ்வீலி எனக்காக அல்லாஹ் இடத்துல பரிந்துரை செய்யுங்க, அவுமா அஷ்பஹு தாலிக், அல்லது இதை ஒத்து இருக்கக்கூடிய கருத்துக்களை எல்லாம் சொல்லுதல் என்பது குல் ஹாதா மின் ஷிருக்கல் அக்பர், அது பெரிய ஷிர்காகும். இது எந்த கபர் இடத்துலையும் சொல்லக்கூடாது. லா இந்த கபர் நபி வலா இந்த கபர் சஹாபா வலா இந்த கைரஹும், இது நபியுடைய கபர் பக்கத்தில் போய் கூட சொல்லக்கூடாது. இந்த மாதிரியான விஷயங்களை சஹாபாக்குடைய கபருக்கு பக்கத்துலையும் சொல்லக்கூடாது, வேறு யாருடைய கபரிலும் சொல்லக்கூடாது. அங்கே போய் என்ன சொல்லணும், இன்னமா யுசல்லிம் அலை, அவர்கள் மீது சலாம் சொல்ல வேண்டும், வயதுலகும் அவர்களுக்காக துவா செய்ய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னது மாதிரி அஸ்ஸலாமு அலைக்கும் அஹ்லல் குபூர் என்று சொன்னது மாதிரி, அல்லது அஸ்ஸலாமு அலைக்கும் தார கௌமில் முஃமினீன் வைனா இன்ஷா அல்லாஹ் பிக்கும் லாஹிகூன் நஸ்அலுல்லாஹ் லனா வ லகுமுல் ஆஃபியா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துவா செஞ்சிருப்பதை போன்று நாம் துவா செய்யணும். இதுதான் அதனுடைய ஒழுக்கங்களாகும் என்று ஷேக் இப்னு பாஸ் அவர்கள் இன்னும் விரிவாக சொல்லியிருக்கிறார்கள். இதுவே போதும் என்று நினைக்கிறேன். வல்லல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜியாரத்துல் குபூரை எந்த நோக்கத்திற்காக நமக்கு சுன்னத்தாக ஆக்கினார்களோ அந்த நோக்கத்தின்படி செயல்படக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் ஆலம் பிஸ்ஸவாப்.